ஹாய் நவீன், வணக்கம். Hi, Disha. ஓகே. Yeah. ஓகே நவீன், இன்னைக்கு வந்து சாப்டர் 2 நம்ம ஃபார்ம் 1ல வந்துட்டு திங்கத்தான் சத்துல சாப்டர் 2 பார்க்க போறோம். ஃபக்தோர் டன் கண்டான்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? Okay. டுவா. ஓகே, இது வந்து உங்களுடைய மலேசியனோட டெக்ஸ்ட் புக்கு. ஓகே, இது வந்து நீங்க பள்ளிக்கூடத்துல பாவிக்கிற புத்தகம். ஸோ நம்ம வந்து உதாரணமா வந்து ஃபக்தோர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபக்தோர்னா என்னதுன்னா இவர் தான் வந்து அந்த சொல்லுவாங்க ஃபக்தோர் பெடானா பத்தி இரஸ்தோனஸ்ங்கிறவர் வந்து இரஸ்தோனஸ் தினஸ் வந்து பேசியிருக்கிறாரு. சோ ஃபக்தூர்னா என்னய்யா? தெரியுமா உங்களுக்கு? ஃபக்தூர்னா என்னது? Waktu வந்து ஒரு நம்ம புல்லட் வந்து பாகி பண்ண முடியும் துப்பாட்ட பாகி பண்ண முடியும். தெப்பாட்டா பாக்கி பாகி இல்லாம பண்ண முடியும். பாக்கி ரைட், இல்லாம குட். ரைட், குட் ஜாப். ஓகே. ஃபக்தூர்னா இப்போ ஒரு ஒரு எண்ணு கொடுக்குறாங்க. அந்த எண்ணு வந்து லட்சி அந்த எண்ணு வந்து ஏன்னு வச்சுங்களேன். இதோடைய ஃபக்தூர் ம், என்னன்னு கேட்டாங்கன்னா, எந்தெந்த நம்பர் வேற என்னென்ன எண்கள் வந்து இந்த எண்ணை வந்து பாக்கி இல்லாம வகுக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் ஃபக்தூர். புரியுதா? ம், புரியுதா? புரியுது. இப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா 12 எடுத்துக்கங்களேன். 12ஓட ஃபக்தோர் என்னன்னு கேக்குறாங்க. 12ஓட ஃபக்தோர் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க யோசிச்சு வந்து 1 2 3 4 6 12ன்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு வேற வேற விதமான ஸ்டைல் இருக்கு, நம்ம செய்யலாம். இதை நீங்க கால்குலேட்டர் வச்சு நீங்க சால்வ் பண்ண முடியும். அப்படி சால்வ் பண்ண பாக்குறப்ப உதாரணமா வந்து இப்ப இந்த கேள்வி கேக்குறாங்க. இதுல வந்து எது இது வந்து அதனுடைய ஃபக்தோர்னு கேக்குறாங்க. 12 வந்து ஃபக்தோர் பகி 36 புக்கானா கேக்குறாங்க. அப்ப பண்ணி கால்குலேட்டர்ல 36 12 வகுத்தீங்கன்னா 3 கிடைக்கும். பாக்கி இருக்காது. அப்ப இது வந்து ஃபக்தோர் டீச்சர் அப்படின்னு நீங்க முடிச்சிடலாம். 9 வந்து 30க்கு ஃபக்தோர் ஆனவேன் 9 வந்து bukan. புக்கான். ஏன்னா வந்து 9 வந்து 3 darab 9 வந்து 27 பாக்கி இருக்கு பாருங்க. பாக்கி இருந்தா tidak boleh dibahagi dengan tepat. அப்ப இது வந்து ஃபக்தோர் இல்ல டீச்சர் அப்படின்னு நீங்க முடிச்சிடுறீங்க. அப்ப ஃபக்தோர்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபக்தோரை கண்டுபிடிக்கிறது நிறைய வந்து கைடா இருக்கு. முதல் கைடா வந்து இந்த மாதிரி டாரா பண்ணி நம்ம பார்க்கலாம். 18 எடுத்துக்கோங்களேன். ஓர் 18 18, 2 9 18, 3 6 18. நீங்க 4ஆல வகுத்து பாத்தீங்கன்னா பாக்கி கிடைக்கும். 5ஆல வகுத்து பாத்தீங்கன்னா பாக்கி கிடைக்கும். 6ஆல வகுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 6 3 18ன்னு வரும். எப்ப வந்து இந்த எண்களை வந்து ஊலாங் பண்ணுதோ, இது வந்து ஒரு டெக்னிக் தெரியுமா? இந்த டெக்னிக்ல வந்து எப்ப வந்து அதே எண்கள் மறுபடியும் ஊலாங் பண்ணுதோ, தலைகீழா ஊலாங் பண்ணுச்சுன்னா நம்ம எல்லா ஃபக்தோரும் கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்ப இதுதான் அதனுடைய எல்லா ஃபக்தோரும். 1 2 3 6 9 18. புரியுதா ஐயா? ம், ஓகே, இதுதான் அதனுடைய ஃபக்தோர். இப்ப உதாரணமா நீங்க வந்து கேள்வி வந்து 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வந்து 40ஆல வகுக்க முடியுமா? முடியும் டீச்சர். ஆனா பாக்கி இருக்குமே. அப்ப இது ஃபக்தோர் கிடையாது ஐயா. 5 எஸ் டீச்சர். 8 வந்து இதுக்கு ஃபக்தோரா? இந்த எண்ணுக்கு வந்து இது ஃபக்தோரா? ஆமா டீச்சர். 8 வந்து 24க்கு ஃபக்தோர். ஏன்னா 3 darab 8 வந்து 24. ஓகே. correct. அந்த மாதிரி நீங்க வரிசையா செய்யலாம். அப்படி பாக்குறப்ப லெட்ஸ் சே கொஸ்டின் 2 பார்த்தோம்னா 32ஓட ஃபக்தோர் என்னது? 32 டீச்சர். ஓர் 32 32, 2 16 32. நீங்க கால்குலேட்டர் போட்டு செய்யுங்க. டீச்சர் வந்து கால்குலேட்டர் இல்லாம செய்ய பழகிக்கிட்டதுனால என்னால செய்ய முடியும். வேற 3 முடியுமா? முடியாது. 4 4 முடியுமா? 4 8 32. ரைட்டு. 5 முடியுமா? ம், முடியாது. 6 முடியாது. முடியுமாயா? முடியாது. 7 முடியாது. முடியாது. 8 ம், 8 4 32. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? எப்ப இது ஊலாங் பண்ணுதோ அப்ப வந்து அது ஃபக்தோரு. நம்ம எல்லாத்தையும் கவர் okay. பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்ப அதனுடைய ஃபக்தோர் வந்து சொல்லுங்க என்னென்ன ஃபக்தோர்? 1 2 1 2 4 8 16 32. 32. இது எல்லா ஃபக்தோரும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்ப ஒரு cara untuk mencari faktor adalah kaedah macam ini. Kaedah membuat pendarapan sendiri. ஓகே, அந்த மாதிரி. அடுத்தது இப்ப நமக்கு வந்து இப்ப உதாரணமா அடுத்தது வந்து ஃபக்தோர் பெர்டானானா என்னன்னு பார்க்க போறோம். ஃபக்தோர் பெர்டானா வந்து நீங்க வந்து நொம்போர் பெர்டானானா என்னன்னு படிச்சிருப்பீங்க. இப்ப 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல நொம்போர் பெர்டானானா பகா எண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. டீச்சர் என்ன மாதிரி எண்கள் பகா எண்ணு டீச்சர் அப்படின்னா மத்த எண்களால, அதாவது நொம்போர் பெர்டானா வந்து அந்த ஒரு எண்ணை வந்து இரண்டு எண்கள் தான் வகுக்க முடியும். உதாரணமா ஒன்றும் சொந்தமா. ஓகே, டிரிங்க செண்டீரி. இப்ப 13 எடுத்துக்கோங்களேன். 13 வந்து ஓர் 13 13 முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஃபக்தோர் வந்து சத்து டந்திக பிளாஸ். இப்ப இந்த இரண்டு எண்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம நொம்போர் படானான்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து நம்ம நொம்போர் படானா பத்தி படிக்கல. நம்ம வந்து ஃபக்தோர் படானா பத்தி படிக்கிறோம். ஓ ஆமா டீச்சர். ஆமா டீச்சர். ஃபக்தோர் படானா நொம்போர் படானா வேற. ஆமாய்யா, இந்த மாதிரி வேறதான். ஓகே, அப்ப
உதாரணமா நீங்க வந்துட்டு 18ஓட ஃபேக்டர் எழுதுங்க முதல்ல. 18க்கு என்னென்ன ஃபேக்டர்? 1 darab 18, 18. 2 darab 9 ialah 18. 3 darab 6 ialah 18. அதுக்கப்புறம் 4 முடியாது, 5 முடியாது, 6. ஓகே, இப்ப berulang பண்ணிருச்சா? அப்ப இவ்வளவுதான். இதுதான் அதனுடைய ஃபேக்டர். 1, 2, 3, 6, 9, 18. சரியா? இப்ப நொம்போர் பெடானா பார்த்துட்டோம். ஃபேக்டர் பெடானா என்னன்னா 18க்கு இத்தனை ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த ஃபேக்டர்ல எது வந்து நொம்போர் பெடானா, அதுதான் ஃபேக்டர் பெடானா. புரியுதா? அப்ப ஃபேக்டர் பெடானா வந்து ஒன்று வந்து ஃபேக்டர் பெடானா கிடையாது. ஒன்று வந்து நொம்போர் பெடானாவும் இல்ல, அத ஃபேக்டர் பெடானாவும் நம்ம எழுத மாட்டோம். அப்ப அதனுடைய ஃபேக்டர் பெடானா என்னன்னா, இதுல வந்து மத்த எண்களால வகுக்க முடியாத எண், அதாவது சொந்தமாவும் ஒன்னாலேயும் வகுக்கக்கூடிய எண் வந்து 2 தான். என்னது? 2ம் 3ம். சரிங்களா? 2, 3 வந்து ஃபேக்டர் பெடானா. ஆனா 2யும் 3யும் நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 கிடையாது. அப்ப கேள்விகள்ல வந்து 2 மாதிரி வரும். என்னென்ன எண்கள் வந்து ஃபேக்டர் பெடானா 2, 3. ஓகே, இப்ப அத வந்து இந்த 2, 3 மட்டும் வச்சு நீங்க வந்து கைடா பம் ஃபேக்டோரான் பெடானான்னு எழுத சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. 18 2ஆல வகுங்க 9, ரைட்டா? 9 மறுபடியும் 3ஆல வகுங்க 3. இது ஃபேக்டர் பெடானா தானே? இதுவும் ஃபேக்டர் பெடானா, இதுவும் ஃபேக்டர் பெடானா தானே? அப்ப கைடப்பம் ஃபேக்டோரான் பெடானா 2, 3, 3ன்னு எழுதணும்னா கைடப்பம் ஃபேக்டோரான் பெடானா. இது நீங்க டுவ டரப் தீக கோச டுவ எப்படின்னு எழுதலாம். ஏன்னா 3 2 இருக்கு, 3 2 3 இருக்கனால தீக கோச டுவன்னு நம்ம எழுதலாம். புரியுதா ஐயா உனக்கு? புரியுது. அப்ப அப்ப நம்பர் பெடானா வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 2ல இருந்து ஆரம்பிக்கும். சரியா? சரியா? இப்ப tentukan sama ada nombor yang berikut ialah faktor perdana. 2 வந்து faktor perdana தானே? அப்ப 84ல 2 வகுக்க முடியுமா? அப்ப ஆமா. 2 ialah nombor perdana, maka 2 ialah faktor perdana. 3 வந்து 84ஆல வகுக்க முடியுமா? 2, 3, 6, 24, 8 வகுக்க முடியும் டீச்சர். அப்ப 3 ialah nombor perdana, maka 3 ialah faktor perdana. 5 வந்து முடியாது. உங்களுக்கு தெரியும் 5 வகுக்கக்கூடிய எண் வந்து பின்னாடி வந்து 0 0 இருக்கணும், இல்லாட்டினா 5 இருக்கணும். இந்த எண்கள் இருந்தாதான் 5ஆல வகுக்க முடியும். 5 வந்து மேமாங் நொம்போர் படானா, ஆனா வந்து இதோடைய ஃபேக்டர் படானா கிடையாது. ஏன்னா வந்து அதனால வந்துட்டு வகுக்க 84 வகுக்க முடியாது. நல்லா புரியுதா நவீன் உனக்கு? நல்லா புரியுது. Okey, ungkapkan 60 dalam bentuk pemfaktoran perdana நீங்க செய்யறப்ப இது வந்து வேற. ஃபேக்டர் பெடானா கேட்டாங்கன்னா அது வேற. ஓகே, எந்தெந்த எண்கள் வந்து 60 வகுக்க முடியுமோ அதுல எது எது வந்து நம்பர் பெடானா அதுதான் ஃபேக்டர் பெடானா. ஆனா ungkapkan dalam bentuk pemfaktoran perdanaன்னு சொன்னாங்கன்னா நம்ம 60 வந்து எல்லா நம்பர் பெடானா வச்சு வச்சு வந்து அந்த 60 கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம செய்யணும். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க வந்து கைடா pembagian berulang செய்யலாம், இல்லாட்டினா கைடா பொக்கோ ஃபேக்டர் செய்யலாம். சரியா? புரியுதா? கைடா pembagian berulang எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 60 வந்து kita bahagi dengan 2 dapat 30. Bahagi lagi dengan 2 kita dapat 15. Bahagi lagi dengan 2 tak boleh bahagi, jadi bahagi dengan 3 dapat 5. So இது பாத்தீங்கன்னா kalau kita bahagi 5 kita dapat 1. நம்ம வந்து 1 கிடைக்கிற வரைக்கும் வகுத்துக்கிட்டே போகணும். அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர் பெடானா, இதுவும் நம்பர் பெடானா, இதுவும் நம்பர் பெடானா, இதுவும் நம்பர் பெடானா. இந்த 4 நம்பரையும் நீங்க பெருக்குனீங்கன்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5ன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். இந்த மாதிரி இதை எழுதணும். இதுக்கு பேரு தான் dalam bentuk pemfaktoran perdana. இங்க பாருங்க. புரியுதா? புரியுது. நம்பர் பெடானா வந்து எந்த எண்களை வேணுமாலும் நம்ம எழுதலாம். ஃபேக்டர் பெடானான்னு கேட்டாங்கனாலே ஃபேக்டர்னாலே ஒரு எண்ணை எடுத்து கொடுத்து அந்த எண்ணுக்கு வந்து ஃபேக்டர் கண்டுபிடிங்க. அந்த ஃபேக்டர்ல எது வந்து நம்பர் பெடானா அதுதான் ஃபேக்டர் பெடானா. அதே இது வந்து டாலாம்பம் பந்தோப்பம் ஃபேக்டோரான் பெடானா எழுதணும்னா நம்ம நம்பர் பெடானா மட்டும் வச்சு இந்த அவங்க கொடுத்திருக்கிற எண்ணை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம செய்யணும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. நல்லா புரியுதா? புரியுது. இதுதான் கைடா பெருலாங். இது வந்து கைடா பொக்கோ ஃபேக்டர். பொக்கோ ஃபேக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இது பிடிச்ச ஃபேக்டர். 60ல வந்து நீங்க முதல்ல எப்பவுமே 2 எடுத்துக்குங்க. 2, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் பெடானா என்னன்னா 2, 3, 5, 7, அதுக்கப்புறம் 8 கிடையாது, 9 கிடையாது, 10 கிடையாது, 11, 13. அப்ப இந்த எண்கள் தான் வந்து இங்க வரிசையா நம்ம வகுத்துக்கிட்டே வருவோம். புரியுதா? மத்த எண்ண பாவிக்க மாட்டோம். 6, 4 எல்லாம் பாவிக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஃபேக்டர் பெடானா கிடையாது. 2, 15 இதை சர்க்கிள் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து 2 நம்ம மறுபடியும் வகுக்க முடியாது. 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,
மூன்றும் ரைட்டா? சாரி, ம். நான் தவறா செய்து விட்டேன். 2க்கு வந்து இங்க 30ன்னு போட்டுக்கணும். ஓகேயா? புரியுது. 2 30. 30 வந்து 15 2. 2 வந்து நும்பர் படானா. அப்புறம் இது 5 இது 3 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த எண்களை வந்து நம்ம இன்னும் சின்னதா பிரிக்க முடியாது. ஏன்னா 1 வந்து நொம்பர் கடானா கிடையாது. 1 வந்து ஃபக்டர் படானால வராது. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5. இதுதான் இதனுடைய விடை. புரியுதா? புரியுது. இந்த பாகியான முடிச்சிட்டோன்னு நம்ம நிப்பாட்டிடுவோம் நவீன். ஓகே, இது வந்து சொந்தோ பாருங்க. ஆஹ் Adakah 357 ialah nombor perdana bagi 30? நீங்க 30 எடுத்துட்டு நீங்க கால்குலேட்டர் போட்டு வகுத்தீங்கன்னா 10ன்னு கிடைக்கும். வகுக்க முடியுதுல? அப்ப இது faktor perdana. ஓகே, 5ஆல வகுக்க முடியுமா? முடியும். ஓகே, dapat 6. faktor perdana. 30 வந்து நீங்க 7ஆல வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப அது ஃபக்டோரே கிடையாது. ஃபக்டோர் கிடையாதுன்னப்ப எப்படி ஃபக்டோர் பெடானாவா இருக்க முடியும்? அப்ப அது முடியாது. 36 எடுத்துக்கோங்களேன். 36 செய்தோம்னா, ஓகே 36 எடுத்துக்கோங்க. 36 வந்து நம்ம வந்து கைடா berulang செய்வோம். 2, ஓகே 18, அப்புறம் 2, அப்புறம் 9, அப்புறம் 3, 3 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப இதற்கு வந்து senaraikan semua faktor perdana. அங்க பாருங்க, இந்த இதனால வகுக்கக்கூடிய எண்ணு வந்து இப்ப 36ஓட என்னென்ன எண்ணு வந்து 36ஓட ஃபக்டோர்னா, ஓர் 36 36, ஈர் 36, 40, ஈர் 18 36, அப்புறம் வேற என்னய்யா வரும்? 3 12 36, அப்புறம் 4 முடியாது, 5 முடியாது, 6 6 36 ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? இது இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இதுல வந்து எப்படி வந்து 12 கிடைக்கும்னா, நீங்க பாருங்க 4 இருக்கு. 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 3 12 அப்படியும் கிடைக்கும். இந்த மாதிரி அதாவது வெறும் ஃபக்டோர் பெடானான்னு கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் பெட்டர். இதுல நீங்க எல்லா ஃபக்டோரும் அப்படியே தெளிவா பார்க்க முடியும். இந்த மாதிரியே செய்யலாம். ஆனா வந்து இதுல வந்துட்டு உள்ளுக்குள்ள எண்களை தவிர வெளியில உள்ள எண்களோட பெருக்கல் எடுத்துக்கலாம். இப்ப 3 2 6, 6 பெருக்கல் 2 வரும் 12 அப்படின்ட்டு வரும். அப்புறம் 2 பெருக்கல் 2 வந்து 4, 4 பெருக்கல் 3ன்னு வரும். புரியுதா நவீன்? புரியுது. நல்லா புரியுதா? நல்லா புரியுது. ஓகே, இப்ப இந்த எண்கள் இருக்கு இல்லையா? அப்ப 36ஓட ஃபக்டோர் என்னன்னா, 36ஓட ஃபக்டோர் வந்து 1 2 3 6, அப்புறம் 12 18 36. இந்த எண்கள்ல எது வந்து ஃபக்டோர் பெடானா? 2ம் 3ம் மட்டும்தான். புரியுதாயா? புரியுது. 2,3 அப்படின்னு போட்டு முடிச்சிருவோம். புரியுதா? புரியுது. நல்லா புரியுதா? நல்லா புரியுது. அதுக்கப்புறம் dalam bentuk pemfakturan perdana. dalam bentuk pemfakturan perdanaன்னு செய்ய சொன்னாங்கன்னா, உதாரணமா 96 எடுத்துக்கோங்க. இது பெருக்கல்ல நம்ம கொடுக்கணும். 2. 2ஆல வந்து நம்ம வகுத்தோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 48. மறுபடியும் 2ஆல ம். வகுத்தோம்னா 24. மறுபடியும் 2ஆல வகுத்தோம்னா ஏன் டீச்சர் 2லயே வகுத்துட்டு போறீங்க? ஏன்னா 2 தான் வந்து முதல் ஃபக்டோர் பெடானா. 2 3 நீங்க ஃபக்டோர் பெடானா தானே கேட்டிருக்கிறாங்க. dalam bentuk pemfakturan perdana. அப்ப நீங்க 2 3 5 7 நம்பர் பெடானாலதான் நீ வகுத்துட்டே போகணும். ஏன்னா அதை வச்சுதான் உங்களால இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேயா? 24, அப்புறம் வந்து 12 2 24, மறுபடியும் 2, 6 2 12, மறுபடியும் 2 3 2 6 முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 2 இருக்கு. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இதுதான் இதனுடைய dalam bentuk pemfaktoran perdana. இதை நீங்க இப்படியும் எழுதலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த லெவல்ல போறப்ப இது வந்து kuasa 1, kuasa 2, kuasa 3, kuasa 4, kuasa 5. 2 kuasa 5 darab 3 இப்படியும் நீங்க எழுதலாம். நல்லா புரியுதா? நல்லா புரியுது. இது வந்து நம்ம இதுல நிப்பாட்டிடுவோம். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ஃபக்டோர்ஸ் புண்ணியனா என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா நவீன்? ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ நவீன், குட் ஜாப்.